ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்னுமே குரல் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளாக இந்த ஃபீவர் விட்டு வரதுனால சரியாக வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியல. நாளையிலேருந்து ரெகுலராக கொடுப்பேன்னு நினச்சிக்கிறேன். நாளையிலேருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் வத்தல் ஊறுகாய் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து ஊறுகாய் போடுறதுனால உங்களுக்கு இது வீடியோ காமிக்கிறேன், வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால அவங்களும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படின்றதுக்கோசரம் இது எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா, மாங்காய் வத்தல்னால் ஏற்கனவே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உப்பில் 3 நாள் மாங்காய் வந்து நல்லா சீவி ஊற போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து ரெடி பண்ணி இந்த சம்மர் சீசன் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வருஷம் பூரா ஊறுகாய் தீர நம்ம போட்டுக்கலாம். எலுமிச்சங்காய், மாங்காய், நார்த்தங்காய் எல்லாமே இதே வெரைட்டியில் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாங்காய் வத்தல் என்ன பண்ணோம், நமக்கு ஊறுகாய் எங்களுக்கு தீர்ந்து போச்சுன்றதுக்கோசரம் காலையிலே கொஞ்சம் ஊற வச்சேன். ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுருந்தாங்க. கொதிக்கிற வெந்நீரை வந்து கிட்டலில் வச்சுருந்தேன். மாங்காய் வத்தல் கொஞ்சம் போட்டு அதை வந்து ஊற வச்சு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சோடனே காலையில் ஒரு 10 மணிக்கு ஊற வச்சது மத்தியானம் ஒரு 3 மணி போல் ஊறுகாய் போட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா தொடும்போது நல்லா மெத்துன்னு நல்லா ஊறி இருந்தது. அப்படி ஊறி இருக்கும்போது அதில் வந்து என்ன பண்ணேன், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி வெறும் மிளகாய் மட்டும் தூள் பண்ணிக்கிறது. ஒன்றும் மிளகாத்தூள் கடையிலையும் வாங்கி போடலாம், இல்லை வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிச்சப்பொடி மாங்காய்க்கு ஒரு பிடிச்சப்பொடி மிளகா, சிகப்பு மிளகா, அதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே மாங்காய் வத்தலில் உப்பு போட்டிருக்கிறதுனால அது மசியறதுக்கு மட்டும் கொஞ்சம் மிளகா அந்த மிளகாவோட அந்த இது இருக்குது பார்த்திங்களா, விதையெல்லாம் மசியறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா மசியும். இல்லைன்னா ரெடிமேடாக கடையில் இருந்தது வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் ரெடிமேட் மிளகா அப்படி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுவே சூப்பராக நல்லாயிருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா மிளகா 2-3 ஸ்பூன் கரெக்டாக போட்டு மேலே கீழே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய்ங்க. 100 கிராம் எண்ணெயில் கடுகு வெடித்த உடனே அதுக்கப்புறம் 2 வெந்தயம் போட்டு அதில் ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து மாங்காய் வத்தலில் வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதில் மிளகாத்தூள் போட்டு வச்சதுனால அதில் வந்து அதை ஊற்றணுங்க. ஊற்றி பெருங்காயமும் நல்லா போடணும். பெருங்காய வாசனை தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு போட்டு நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டுடணும். திரும்பவும் உங்களுக்கு மிளகாய் வத்த காரம் போடாத மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் போட்டுக்கலாம். ஊற அந்த காரம் வந்து திட்டமாக போயிடுங்க. அதுக்கு கரெக்டாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்சப்பொடி மிளகாய்க்கு மாங்காய் வத்தலுக்கு 3 ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கணும். இப்போ கலரம் பாருங்கள், அந்த ஸ்பூனால் கோபுரமாக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டால் கரெக்டாக இருக்கும். இது மாங்காய் வத்தை பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் நல்லாயிருக்குங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், கலந்து சாதம் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் சப்பாத்தி கூட இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க. இப்போவும் குளிச்சுட்டு போட்டிங்கன்னா ஒரு 4 கிழமையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நன்றி.